வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எக் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன 4 பல்லு பூண்டு, அது கூடவே பொடியாக நறுக்குன 2 வெங்காயம், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு 2 தக்காளி ஆட் பண்ணி அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறின பிறகு நான் ஆல்ரெடி ரைஸ் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கிளறி விட்டு இது மாதிரி வந்த பிறகு நம்ம தேவையான அளவு வடித்த சாதத்தை இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் எதுக்குன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.